ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு என்றைக்கு எடுத்ததுனாக்கா ஆடி அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமா தான் வந்துட்டு விரதம் இருந்தாங்க. ஸோ அந்த அன்றைக்கி காலையில் போல் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் போயிட்டு சிவன் கோயிலில் தவசம் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு போயிட்டு தவசம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. பக்கத்து ஊருங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் காலையிலேயே வந்துட்டு இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு பொடி அரைச்சிருந்தாங்க எங்கள் அத்தை. எனக்கு பொடி அரைக்க தெரியாது, எங்கள் அத்தை தான் அரைச்சிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மதிய சமையல் சமைக்கணுமே. என்ன அப்படின்னா, எனக்கு தான் இது போல் நடக்குதா இல்லை உங்கள்லேயுமே சிலருக்கு இது போல் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, காலையில் வந்துட்டு ஒரு நாள் லேட்டாக எழுந்தாலுமே வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக டல்லாக போய்கிட்டே இருக்குது. அதுவே சீக்கிரமாக எழுந்திருக்கிற நாளாக இருந்தாக்கா அந்த நாள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறோம். நம்மளுமே சீக்கிரமாக வேலையில் முடிகிறது போலே இருக்குது. லேட்டாக எழுந்திருக்கிற அன்றைக்கி மட்டும் ஏன் தான் இது போல் டல்லாக ஸ்லோவாக போகுதுன்னே தெரியல. யாருக்கெல்லாம் இது போல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மதிய சமையல் சமைக்கணும். என்ன பண்ணுறது, பையன் தூங்கினாலும் தூங்கலைனாலும் நம்மளோட வேலையை நம்ம பார்த்து தானே ஆகணும். என்ன செஞ்சுருந்தேன்னா, சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் வச்சுட்டு முட்டைகோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு எங்கள் வீட்டில் காய்ச்சிருந்தது, அதை பறித்து வாழைக்காய் வறுவல் செஞ்சுருந்தேன். அது இன்னும் முத்தலை பிஞ்சுங்கிறதுனால கரண்டி போட்டு கிண்டவே முடியலை. கிண்ட உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன். ரசம் வச்சுட்டு அது என்ன பரங்கிக்காய் வந்துட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு பரங்கிக்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் பேர் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து 2 பேரையும் போட்டு மாற்றி குழப்பி சொல்லிக்குவேன். என்ன போல் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு இப்போ கூட்டு செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம், பாயசம் வந்துட்டு பால் பாயசம் தான் எப்போதுமே எங்கள் வீட்டில் செய்வோம். பால் வந்துட்டு இந்த முறை வைக்கிறது மறந்துட்டேன். அதனால் தேங்காய் பால் எடுத்து அதில் தான் பாயசம் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது இதுவுமே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் உளுந்து வடை தான் செஞ்சுருந்தேன். எங்கள் அத்தை என்ன சொல்லுவாங்கனாக்கா, அமாவாசை அன்றைக்கி வந்துட்டு உளுந்து வடை தான் செய்யணும், பருப்பு வடை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உளுந்து வடை தான் செஞ்சுருந்தேன். நான் மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு உளுந்து வடையே செஞ்சதில்லை. உளுந்து வடை செஞ்சதில்லைன்னா ஹோல் போட்டு செஞ்சதே கிடையாது. ஓட்டையே வரவே வராது எனக்கு. அதுக்கு மேரேஜுக்கு அப்புறமா எனக்கு 2 இயர் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. நான் இன்னுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு உளுந்து வடை வந்துட்டு ஒரு நாள் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் செஞ்சேன். நல்லாவே வந்திருந்தது. ஓட்டையெல்லாம் வந்து நல்லாவே வந்திருந்தது. உளுந்து வடை சாப்பிடவுமே நல்லா மொறுன்னு இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்தாங்க. எங்கள் மாமா வந்ததோடு வந்துட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு காக்காய்க்கு போய்ட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு அப்புறமா தான் எங்கள் மாமாவும் சாப்பிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டோம். என் பையனுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இது போல் தான் அன்றைக்கி நாள் போணுச்சு. யார் யார் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஏதாவது சமைக்கிறது, இந்த போல் ஏதாவது விரதம் இருக்கிற நாள்னாக்கா அன்றைக்கி தான் நாளே வந்துட்டு பரபரப்பாக இருக்கிறது போலே இருக்குது. நான் எப்போதுமே வந்துட்டு முதல் நாளே வந்துட்டு வீடு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன். ஒரு நாள் வந்துட்டு டயர்டில் போட்டு வச்சுட்டு மறுநாள் செய்கிறது ரொம்ப வேளாண் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கிறது போலே இருக்குது. அதே போல் தான் வந்துட்டு இன்றைக்குமே இருந்தது எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.